கடந்த 2004ஆம் ஆண்டு நடிகை சௌந்தர்யா விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அந்த விபத்து தற்செயலான விபத்து அல்ல என்றும் அவர் நடிகர் மோகன் பாபுவால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார் எனவும் தெலங்கானாவில் சிட்டிபாபு என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் கடந்த 2 தினங்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து சௌந்தர்யாவின் கணவர் ரகு விளக்கம் கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நடிகர் மோகன் பாபுவின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக மறைந்த என் மனைவி சௌந்தர்யா மரணம் குறித்து ஒரு தவறான செய்தி பரவி வருகிறது. சொத்து தொடர்பாக பரவி வரும் ஆதாரமற்ற செய்தியை நான் மறுக்க விரும்புகிறேன். மோகன் பாபு எனது மறைந்த மனைவி சௌந்தர்யாவிடமிருந்து சட்டவிரோதமாக எந்த சொத்தும் வாங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறேன். எனக்கு தெரிந்தவரை நாங்கள் அவருடன் எந்த நில பரிவர்த்தனைகளையும் செய்யவில்லை. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நட்பை பகிர்ந்து கொண்டுள்ளோம். எங்கள் குடும்பம், என் மனைவி, என் மாமியார் மற்றும் மைத்துனர் எப்போதும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையாகத்தான் மோகன் பாபு குடும்பத்தோடு பழகி வருகிறோம். எங்கள் குடும்பம் மோகன் பாபு அவர்களை மதிக்கிறது. எனவே இந்த உண்மையை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் மோகன் பாபுவுடன் நல்ல உறவில்தான் இருக்கிறோம். இந்த விஷயத்தில் மோகன் பாபுவுக்கும் எங்களுக்கும் எந்த சொத்து பரிவர்த்தனையும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இது ஒரு தவறான செய்தி என்பதால் தவறான செய்திகளை பரப்புவதை நிறுத்துமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மறைந்த நடிகை சௌந்தர்யாவின் கணவர் ரகு.